தியானிக்கிறோம். தியானித்து விட்டு அப்படி இந்த இடத்துல நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது, அல்லது அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வேலைகளை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட மேலான ஒன்றாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல 18வது அதிகாரத்தை நம்ம தியானித்தோம், 19வது அதிகாரத்தை தியானித்தோம், ஆதியாகமம் 20வது அதிகாரத்தை தியானித்தோம். ஸோ கடந்த வாரத்துல எவ்வளவோ வார்த்தைகள் உலகத்துல நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கிறோம். உலகத்துல ஒரு சில வார்த்தைகள் நமக்கு அப்படி பச்சை மரத்துல ஆணி அடித்தது மாதிரி இருக்கும். அது நல்ல வார்த்தை இருக்குது, வேற நம்மளை பாதிக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்கு ஏற்றதாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உகந்ததாகவே கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தை நமக்கு ஏற்றதாகவே இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கவனிச்சு கேட்கணும். நான் அதுல கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நான் ரொம்ப கவனிப்பேன். சும்மா அவர் பேசுகிறார், ஒரு ஆள் சும்மா பேசுறாருன்னா அவர் பேசக்கூடிய ஆள் கணக்கக்கூடியவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசின தெய்வம், பேசியிருக்கிற தெய்வம், பேசுகிற தெய்வம் அவர் அசட்டையா நான் நினைக்கிறது இல்லை. அவர் வார்த்தையை சாதாரணமா நான் எடுத்துக்கொள்றது அல்ல. ஆகையால் அப்படி இருக்கிறதுனால பல காரியங்களை நான் பார்க்கிறேன். நம்ம பொதுவாகவே இந்த மேல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மாற்றி நம்ம சபையை புதுப்பிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்ம கிறிஸ்துமஸ் நாட்களில் பண்டிகை நாட்களில் எத்தனை காணிக்கல் ஆஃபரிங்லாம் சிஸ்டம் கொடுப்போம். ஸோ இந்த வருஷம் எல்லாரும் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 அல்லது அதற்கு மேலே அப்படின்னு சொல்லி நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அதன் மாதிரி சிலர் அதை கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க. அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அப்போ அது மட்டுமல்ல, நம்ம 1 ஏக்கர் இடத்துக்காக நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு 1 ஏக்கர் இடத்தை தாரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ போன வாரத்துல ஒரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அழகா எளிமையா மனசுல வைக்கிற மாதிரி ஒரு வசனம். ஆதியாகமம் 18:18 நான் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோ. 3வது ஆராதனையில நான் இதை பேசுகிறேன் சாயங்காலத்துல. அப்போ பேசும்போது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரன் சொல்றார், பாஸ்டர் நமக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவர் 1 ஏக்கர் இடத்துல 75 சென்ட் இருக்கு பாஸ்டர். அந்த இடத்தை வாங்குவதற்கு உண்டான பணத்தையும் ஆளையும் தான் கர்த்தர் கொடுக்க வேண்டும். அது இப்ப இந்த சபையை புதுப்பிக்கிறது நம்ம சபைக்கு எளிமையான காரியம். அது ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம சபை மக்கள் தான் அதை செய்யும். எங்கேயோ இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்க தரித்திரத்திலையும் வறுமையும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்படியே கூட சிலர் நல்லா போய்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. கசம்பமாக காணிக்க வேற, நம்ம போடுகிற காணிக்க அந்த இது வேற, தனித்தனியாக பாட்டாக இருக்கு. சிறப்பு காணிக்க வேற, அப்படி இப்படிமே இந்த மாதிரி ஸ்பெஷல் சில காரியங்கள் அப்படி வரது வேற. ஆனால் இப்போ நம்ம அந்த இடம் அது ஒரு சில கோடிகளே தாண்டும். அப்போ நம்மளை வச்சு பார்த்தா, என்னைய வச்சு பார்த்தா சாத்தியங்களான ஒரு காரியம். ஆனா அந்த சகோதரன் திரும்பியும் சொல்லும் போது, பாஸ்டர் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த இடத்தை கர்த்தர் நமக்கே தர வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த ஃபெய்த், அந்த விசுவாசமானது நல்லா காணுங்களேன். சொல்லும் போதே அது எப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா, பைபிள் சொல்றது 2 பேர் ஒருமனப்பட்டாலே கர்த்தர் அங்க நினைக்கிறாரு, இறங்கி கவனிக்கிறார், பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டே கவனிக்கிறார். வெரி குட் அப்படி சொல்லி தட்டி விடுவார். பாருங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்னா. இந்த விசுவாசம் இல்லாம பேசினா இவ்வளவு நேரம் கேட்டாங்க, ஆனா இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி வருத்தமா இருப்பாங்க. அப்படி திருப்பதற்கா இருக்க மாட்டார். என் பையன், என் ஊழியக்காரன் அவ்வளவு போர்ஸா பேசியிருக்கிறான், இவங்க 2 பேர் பேசுறத பார்த்தா ஐயோ அப்படி பாரு, நம்மளை குறிச்சு வருத்தப்படுற மாதிரி. ஆனா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சீக்கிரமா நான் சொல்றேன், சீக்கிரமா அப்படிதான். ஆமாம், கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல நம்மளை வச்சார். ஆண்டவர் இது வரைக்கும் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த இடத்தை நம்ம புதுப்பிப்போம். கர்த்தர் அந்த 1 ஏக்கர் இடத்தை என்ன செய்வாரு? 75 சென்ட் இடம், இன்னும் 25 சென்ட் நம்ம வாங்கிக்கலாம் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நமக்கு அது ஏற்ற இடமா இருக்குது அப்படிங்கிறாங்க. கர்த்தரே அதை வாங்கிக்க செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை கண்மணி போல் காத்து நடத்துற தெய்வம். சோ இமை பொழுது அது கர்த்தர் வாங்கிக்க செய்வார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்ன செய்யணும்? விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இடத்தை கொடுத்துட்டீங்கப்பா இப்படி சொல்லி ஜெபம். ஆமென். ஆனா இடத்துக்கு உண்டான ஆளையும் பணத்தையும் தந்து கர்த்தர் சீக்கிரமா அவர் சொல்லும் போது பயங்கரமா இருந்துச்சு பாருங்க.
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டீங்க, 5 பங்காளி கையில் போடுவாங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம் ஈஸியா. நாம என்ன பேசுறோமோ அதே மாதிரி நடக்குது பாருங்க. கர்த்தர் அப்படி செய்யத்தக்கதாக புதிய விடியலை காத்தவங்க. ஹalleluya. சபைக்குள்ள அது ஒரு தேவனுடைய காரியமா இருக்குது பாருங்க. நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் வருவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ லாயரோடு கூட இருந்த ஆள் தான் பக்காவா அந்த இடம் இருக்குது, அதனுடைய பத்திரங்களா இருக்குது, ஏண்டதான் இருக்குது, கவலைப்படவே வேண்டாம், நீட்டா என்ன செஞ்சிடலாம், அழகா முடிச்சிடலாம். வர சொன்னோம்னா 2-3 பேருக்கு நான் ஏற்பி போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதனால நமக்கு தான் பாஸ்டர் அப்படி சொன்னா எப்படி யோசித்து பாருங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. நான் ஆபிரகாமை பழைய வசனத்துல போன வாரம் சொன்னோம், நான் ஆபிரகாமை பலத்த பெரிய ஜாதி ஆக்குவேன். சொல்லுங்க ஹalleluya. நம்மள சபைய விலகினமா பார்க்க கூடாது. பாவம் முடியாத ஆளுக்கு கஷ்டப்படக்கூடிய அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும், பெரிய பலத்த ஜாதியாய் பார்க்க வேண்டும். அடுத்த ஆண்டு சொல்றாரு, பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம். இதை நீங்க மனசுல ரொம்ப வார்த்தைகளை வைக்கணும். சில வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ பேசிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். நீ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தவரு அங்க உள்ள வைக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படிங்கிறார். எஸ் ஹalleluya. அது நீங்க அங்கெல்லாம் இடம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். எஸ் ஆமென். அதை வாங்குவதற்குண்டான பணம் சாத்தியமா நம்ம சபையில் அப்படி இல்லை, ஊழியருக்கு அப்படி இல்லை. அதுக்காக உங்களையும் நசுக்கி புழிஞ்சு நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது. ஏன்னா மனப்பூர்வமாய் செய்கிறவங்க தான் கர்த்தர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும், ஒன்றை நாம் பார்க்கின்றோம், விசுவாசம் என்று சொல்லக்கூடியது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். ஆனா காணப்படாத கர்த்தர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அதான் ஆபிரகாமை குறித்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஹalleluya. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் பாருங்க, வடிவத்தை அனுப்ப போறார். அனுப்பக்கூடிய ஆட்கள் கர்த்தரும் அவங்க தூதர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி பெரிய பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். அதுக்கு முன்னால சாராளுக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆமென். இப்படி சொன்னீங்களா நீங்க, கர்த்தரால் ஆகும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னீங்க? நீங்க ஜெபத்தை எந்த இடத்துல விசுவாச அறிக்கையோடு கூட நீங்க ஜெபிக்கலாம். அதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஒரு இடத்தை செலக்ட் பண்ணலாம், அது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணலாம். ஒரு சில வேலைகள் அப்படி முடியாட்ட, ஒருவேளை நீங்க தீப்பட்டி ஆமென் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க பிரயாணப்பட்டாலும் சரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யலாம். எந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யலாம்? கர்த்தரால் ஆகும். இந்த வார்த்தை அறிக்கை செய்ய முடியுமா முடியாதா? சொல்லுங்க ஆமென். இந்த வார்த்தை அறிக்கை செய்ய முடியுமா முடியாதா? கர்த்தரால். எங்க வந்து ரொம்ப பாருங்க, கஞ்சா, எங்க வந்து கொலைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாலே, இந்த பகுதி ஃபுல்லா கஞ்சா, கொலைகள், வன்முறைகள், பயங்கரமான காரியம். சோ அந்த இடத்துல தான், இருளா இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். அப்ப நாம இப்படி சொல்லி ஜெபிக்கணும் பாருங்க, நாம இப்படி சொல்லி விசுவாசிக்கணும் பாருங்க. ஆண்டவரே நீர் அந்த இடத்தை சீக்கிரமா என்ன செய்யணும், நாங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆண்டவரே. ஹalleluya. நீங்க எல்லா இடத்துலயும் அப்படி சொல்ல ஆரம்பிங்க. உங்க பர்சனல் லைஃப்ல சொல்ல ஆரம்பிங்க, உங்க காரியத்துல சொல்ல ஆரம்பிங்க. இந்த கோவில்பட்டி பட்டணத்துல இருள் நீங்கி ஒரு மெய்யான தீபம் உதிக்கும்படியா எஸ் விசுவாசத்தின் ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வந்து சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடக்கூடியவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லியும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 அப்படித்தான் சொல்லுது பாருங்க. ஹalleluya. கர்த்தர் தேடக்கூடியவங்க யார்? கர்த்தர் உண்டு, ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் உடையவர். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பூமி நிலைகள் எல்லாம் கர்த்தருடையது, பூமி குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தரால் ஆகும். சொல்றதுக்கு என்ன செய்யுது? ஒரு 10 தடவை சொல்றதுக்கு என்ன செய்யுது? வேற எதையாவது கர்த்தர் கேட்கிறாரா? நீங்க சொல்லி சொல்லி கர்த்தர் ஆகும், தேவனால் ஆகும், அப்படி சொல்லி சொல்லி அதை சுதந்திரிக்க வேண்டும். என் பிள்ளைகளை ரட்சிக்க கர்த்தரால் ஆகும், என் வீட்டை ஆமென் ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும், என் பிள்ளைகளை சேஃப்டியா பார்க்க கர்த்தரால் ஆகும். எஸ் ஹalleluya. ஆமென். நான் சொல்லி பாருங்க, உங்க எல்லா காரியமும் கர்த்தர் அப்படி மகிமையா நடத்துவார். எஸ் ஆமென். அந்த நீங்க சொல்லுகிற காரியங்கள் எல்லாம், நீங்க விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாம், நீங்க எந்த காரியத்துல கர்த்தரை தேடுறீங்களோ 21 அதிகாரத்துல 1ஆவது வசனத்துல பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே
நல்லா கவனிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே அந்த சாராளுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம்? அதை நிறைவேற்றினார், அதை வாய்க்க செய்தார். அதே வசனம் பாருங்க. இன்னும் அடுத்து இல்ல அதேதான். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நான் சொன்ன இவ பாட்ட கூடாது நின்னுக்கிட்டு நான் ஒரு மாதிரி சிரிக்கிறா அப்படின்னு கூட யோசிச்சு பண்ணல. ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த தேவன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், வாக்குத்தத்தம் பண்ணி நடத்துகிற தேவன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றும்படியா இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரா? சொன்னபடியே உரைத்தபடியே. ஆமென் சொல்லுங்க. சொன்னபடியே உரைத்தபடியே கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் ரொம்ப சொல்றேன் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? போன வாரம் சொன்னதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாம் சொன்னபடியே, கர்த்தர் தாம் உரைத்தபடியே கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரால் ஆகும் சொல்லி அவர்தான் சொன்னாரு. நான் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனா கர்த்தரால் ஆகும் சொல்லி அவரே சொன்னார். அவர் தாம் சொன்னபடியே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அம்மா சொன்னது மாதிரி அப்படி நல்ல வார்த்தையா மாறட்டும். அடுத்த தீபாவளிக்கு நம்ம போறது மாதிரி அது 21வது அதிகாரம் 2021 அப்படி கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாத்தவே. நல்லா இருக்கு பாத்தீங்களா? 21 ஆமா 2021 அது நல்லா தான் இருக்குது பாருங்க. அப்ப மறக்கவே மாட்டோம் பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் உரைத்தபடியே அவர் நிறைவேற்ற வல்லவர், உங்களுக்கு செய்ய வல்லவர், உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண, உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உரைத்தபடியே செய்வார், கர்த்தர் சொன்னபடியே செய்வார். அப்போ கர்த்தர் சொன்னபடியே செய்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் தெரியுமா? கர்த்தரால் நடத்தப்படணும் தெரியுமா? தேவன் அப்படி செய்கிறார் பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? மாதிரி உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு தான் சொன்னார். சொன்ன மாதிரியே ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா சாத்தியமே இல்லாத கர்த்தரை விசுவாசித்தார். இதெல்லாம் நடக்கக்கூடாத காரியம் போனது. ஆனா கர்த்தரை விசுவாசித்தார்கள். விசுவாசத்தினால் உலகத்தை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. சொன்னதை செய்யக்கூடிய நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். சொல் தவறாத நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஒன்றை செய்வதற்கு முன்பாகவே அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒரு ஒன்றை சொல்வதற்கு முன்பாக கர்த்தர் முதல் செய்தார். ஒன்றை செய்வதற்கு முன்பாக ஒன்றை முதல்ல சொல்றார். அப்படி சொன்னதை அப்படி செய்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒன்றை செய்வதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்? முதல்ல கர்த்தர் சொல்றார். பக்கத்துல பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. கர்த்தரால் ஆகும் உங்களுக்கு. பாருங்களேன், நம்ம சபையை பத்தி நானும் சொல்றேன். சோ நீங்கள் நான் சொல்றேன் ஆமென் அப்படி ஆகும் அப்படிங்கிறீங்க. கர்த்தர் ஒன்றை செய்யறதுக்கு முன்னால முதல்ல அதை சொல்லுகிறார். அந்த சொன்னதை நிறைவேற்றின காரியங்களை தான் நம்ம திரும்ப படிக்கிறோம். அது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அது அப்படி நடக்கும் என்பதற்காக அவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எஸ் ஆமென். ஒன்றை சொல்லாமல் செய்கிற தேவன் அல்ல. எதை சொன்னாலும் அதை அப்படி செய்கிற தேவன். ஒன்றை சொல்லாம செய்ய மாட்டார். சில வீடுகளில் பாத்தீங்கன்னா அந்த கணவனார் அவங்க வாழ்க்கை ஒரு பக்கமா செஞ்சு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பான், அல்லது மனைவி ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அல்லது பிள்ளைங்க ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருப்பான். வீட்டுல உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு. ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல கணவன் செய்யறது மனைவிக்கு தெரியும், மனைவி செய்யக்கூடிய காரியங்கள் கணவனுக்கு தெரியும், இவங்க எல்லாம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லா காரியமும் என்ன செய்யும் தெரியக்கூடியதாக. நான் சொல்றேன் சபையில் அதனாலதான் எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறோம், ஒரு குடும்பமா இருப்பதற்காகத்தான் எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்யறோம் சொல்லி விடுகிறோம். இல்லை இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்ல. அவன் சில காரியங்கள் கர்த்தர் மறைவாக கர்த்தர் வைத்திருப்பாரு, ரகசியமாக வைத்திருப்பாரு. ஆனா எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு அது இருக்கும் பாருங்க. சில வேலைகள் ரகசியமா சில காரியத்தை வச்சிருப்பார், சொல்லியிருப்பார். அதை நம்ம சொல்ல முடியாது. சில காரியங்கள் ரகசியமா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும். ஆனா அதிகமான காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னதை கர்த்தர் அப்படி செய்து விடுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கானான் கல்யாணத்துல உங்களுக்கு தெரியும், கானான் கல்யாணம் நடந்துருக்கு, திருமணம் நடந்திருக்குது. யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல அவங்களுக்கு அந்த திருமண வைபவத்துல நம்ம ஊர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
நல்ல அவியல் பொரியல் அப்படி சாம்பார் நல்லா போட்டு நல்ல சாப்பாடு அப்படிதான் வச்சு நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்போம், இன்னொரு நேரம் டிஃபன் கொடுப்போம், அப்படி ஒரு விருந்து. ஆனா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விருந்து அப்படின்னு சொன்னா, சிறப்பான விருந்து அப்படின்னு சொன்னா திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் செய்வதற்கு ஒரு நாள் அல்ல, டக்குன்னு நம்ம இப்போ திராட்சை பழத்தை போட்டு இதுல மிக்சியில போட்டு டக்குன்னு அடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை. அதை பல நாட்களாக அதை ஆலையில் அழிச்சு, அதை ஊற வச்சு, அதை வச்சு பூமி கடியில வச்சு அப்படிலாம் என்ன செய்வாங்கன்னா அதை உறுதி பண்ணி டேஸ்டா வருவதற்காக அதை செய்வாங்க. அப்போ ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால பல நாட்களுக்கு முன்பாக அதை செய்து அதை ஆயத்தம் பண்ணி கொண்டு வரணும். ஒரு கல்யாணம் நடக்குது, 3 நாட்கள் விருந்து, ஒரு நாள் 2 நாள் 3 நாட்கள் விருந்து நடக்குது. அந்த 3 நாள் விருந்துல கொஞ்சம் அப்படி 2வது நாளே காலியாயிடுச்சு. காலியான ஒண்ணு புது மாப்பிள்ள பாக்குறாரு, ஐயோ வீட்டுக்காரங்களாம் பாக்குறாங்க, ஐயோ என்ன செய்யறது இல்லையே அப்படின்னு சொன்ன ஏசப்பா அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இயேசுடைய தாயும் அழைக்கப்பட்டிருக்காங்க. போய் சொல்றேன், இயேசுடைய தாய் மரியாதை சொன்ன உடனே அவங்க 4வது வசனம் 2:4 பாருங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த இயேசுல போய் தாய் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, ஒரே குடிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது பாருங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு ஏசப்பா சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல அப்படிங்க. ஆனா அடுத்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் வாசிங்க. நல்லா பாருங்க, ஒரு நல்ல தாய் பாருங்க. தாய்கிட்ட சொல்றாரு, ஸ்திரீயே பெண்ணே எனக்கு உனக்கு இன்னும் என் வேலை என்ன செய்யல, இன்னும் வரல அப்படிங்கிற. வேலை வரல, சரி அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இந்த அம்மா எழுந்திருக்கலாம், சரி அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா வேலைக்காரங்களை பார்த்து அதை அந்த இருக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு உண்டான ஆட்களை பார்த்து, பொறுப்பான ஆட்களை பார்த்து சொல்றாப்புல, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்கிறார் அந்த அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த வெளியில கச்சாடி, ஒரு 6 கச்சாடி, அந்த 6 கச்சாடியில தண்ணீரை நிரப்ப சொல்கிறார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும், தெரியாத ஆட்கள் குறைவாக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. இப்ப இயேசு தண்ணீரை நிரப்ப சொல்றார். தண்ணீரை நிரப்ப சொன்ன உடனே அந்த தண்ணீர் எப்படி மாறுகிறது, திராட்சரசமாய் மாறுகிறது. ஆமென். அத ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, அந்த திராட்சை ரசமானது, தண்ணீரானது இந்த சிருஷ்டி கர்த்தரை பார்த்த உடனே, அல்லது சிருஷ்டி நாயகன் இயேசுவை பார்த்த உடனே தண்ணீர் எப்படி மாறிடுச்சாம். எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஊழியக்காரர் ஒரு உதாரணமா சொன்னார் பாருங்க, ஒரு தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுவது அல்லது மாற்றப்படுவது என்பது இப்ப லிட்டரலா நம்ம பார்த்தா அது சாத்தியமே கிடையாது. நம்ம பார்த்த தண்ணீர் என்ன செய்யாது, திராட்சை ரசமா மாறாது. இந்த மழை பெஞ்சு நமக்கு நல்ல தண்ணீர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபித்தோ நல்ல நம்ம பகுதியில் நல்ல மழையை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் சில கிராமங்களுக்கு தான் மழை பெய்யாம இருக்குது. ஆனா பாருங்க, எங்கேயாவது அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியாது. தண்ணீர் நல்ல தண்ணீர் அப்படி இருந்த தண்ணீர்ல இப்ப கலங்கி இருக்குது, அது தண்ணி இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் தண்ணீரை, இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அங்க சொல்றாங்க, ஐயா நாங்க முதல்ல விருந்துக்கு வரும்போது சில வீடுகள்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் தான் நல்லா கொடுப்பாங்க, இருக்கு என்ன செஞ்சுவாங்க, டேஸ்ட் குறைஞ்சது கொடுப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க நல்ல ரசத்தை வைத்திருக்கிறீரே. ஏன்னா யாருக்கும் தெரியாது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னா வேலைக்காரர்களுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தைகள் நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம செய்யும்போது, இயேசு என்ன சொல்கிறார், இயேசு எப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்க, நீங்க கர்த்தரை நம்புங்க, நீங்க நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி மாறும் சொன்னா, தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது போல எதெல்லாம் இந்த தண்ணீர் இருக்குதோ அது எப்படி மாறிவிடும், நல்ல திராட்சை ரசமாய் மாறிவிடும். எஸ் ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அடுத்த ஒரு எலெக்ஷன் சீக்கிரமா வரப்போகுது.
ஆனா அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அவன் டாஸ்மார்க் இல்லாத ஒரு தமிழ்நாடாக கர்த்தர் மாற்ற வேண்டும். எஸ் ஹalleluya. எஸ் இத்தனை டார்கெட் வைத்து அவன் இத்தனை பணத்தை இந்த தீபாவளிக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ, கையை உயர்த்தி அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரால் ஆகும். தமிழ்நாடு ஒரு டாஸ்மார்க் இல்லாத கடையாக, மாநிலமாக கர்த்தரால் மாற்றக்கூடும். பாருங்க, ஹalleluya. இந்த ஆட்களால முடியாது பாருங்க. அடுத்த 5 வருஷமும் முடிஞ்சிருச்சு. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. அது முடியல. ஆனா கர்த்தரால் ஆகும், தேவனால் ஆகும். நம்மளை வஞ்சிக்கிற ஆட்கள், நம்மளை ஏமாற்றுகிற ஆட்கள், அல்லது நம்முடைய நாட்டில் பல காரியத்தை அப்படி செய்கிற ஆட்கள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தரால் ஆகும். எஸ், இருள் நீங்கி மெய்யான ஒளி தமிழ்நாட்டில் உதிப்பதற்கு கர்த்தராலே ஆகும். நம்ம வீட்டில் அந்த அற்புதம் நடக்கும் பாருங்க. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தர் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எஸ், என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல எதெல்லாம் மாறணுமோ அதையெல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும். அவர் என்ன சொல்றார், அதை கவனமா கவனிங்க. அதன்படி நீங்க செய்யுங்க. அவர் என்ன செய்ய சொல்றார், இயேசு என்ன செய்ய சொல்லுகிறார், இயேசு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லுகிறார், இதை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சு அதை நீங்க அப்படி கவனமா கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது கர்த்தரால் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. சாராளுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்தவர், கணவர் கல்யாணத்தில் அந்த அற்புதத்தை செய்தவர், நம்ம வாழ்க்கையில் அது செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுகிற தேவன் மட்டுமல்ல, செய்யவும் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அந்த டயத்தில் அது தேவை பாருங்க. கல்யாண வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டமா ஆயிரும். ஐயோ, அந்த கல்யாணமே கணவன் மனைவி ஒரு ரொம்ப அவங்க பிரிஞ்சு அது முறிவுக்கு ஏதோ மாறக்கூடிய அளவுக்கு ஆயிரும். அதனால அன்னைக்கு அந்த டயத்துல அன்னைக்கு அதை செய்ய கர்த்தரால் ஆகும். அன்னைக்கு அதை அந்த நேரத்தில் செய்யும் பாருங்க. சில காரியம் கொஞ்சம் வெயிட்டா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு உண்டாகும். ஆனா சில காரியங்கள் அந்த டயத்திலே நடக்கணும் பாருங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 5 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மூடிட்டாங்களா? டாஸ்மாக் கடை மூடிட்டாங்களா? அங்க மட்டும்தான் பார்த்தா கொரோனா. அதே கோர்ட்ல கேட்கறாங்க கேஸ். அந்த கோர்ட்ல நீதிபதியே கேட்கறாங்க, ஐயா இங்கெல்லாம் இப்படி கூட்டமா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. அதனால இப்ப எல்லாமே பயங்கரமா வந்து சட்டம் ஒழுங்கலாம் அப்படி வேற மாதிரி மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றோம், இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே மாற போகுது அப்படின்னு சொன்னா மனிதர்களால் கூடாதது, ஆனா கர்த்தரால் கூடும் அப்படிங்கிறோம். ஆமென். அதை கர்த்தர் நிறைவேற்றினார். இதையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இங்கிருந்து இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நல்ல மாற்றங்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் மாற்றம் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மாற்றமே பெரிய மாற்றமாய் மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மாற்றமே பெரிய மாற்றமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ அந்த வீட்டுல சாராள், ஆபிரகாம் வீட்டுல இஸ்மவேல் இருக்கிறார். இப்போ குழந்தை பிறந்துச்சு. யாருக்கு? சாராள் குழந்தை பிறந்துச்சு. ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈசாக் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கு அடுத்து இந்த பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கும்ல, அந்த சின்ன குழந்தைய ஆகாருடைய பையன் இஸ்மவேல் அவன் வந்து பரியாசம் பண்ணான். பரியாசம் பண்ண உடனே இந்த சாராளுக்கு பிடிக்கல. என்னடா வேலைக்காரியினுடைய பிள்ளை என் பையனை என்ன செய்யறாப்ல, பரியாசம் பண்றாப்லையே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நான் தான் சொன்னேன், ஆனா இவங்க இப்படி பண்றாங்க, இந்த பிள்ளை இப்படி பண்றது, இந்த வீட்டுல கூட இவங்க இருக்கக்கூடாது. ஆபிரகாம் துக்கமா இருக்கு. ஏன்னா ஆபிரகாம் அவருடைய ஒருவேளை ஆகார பார்க்காட்டிலும் சாராளை பார்ப்பாங்க, சாரி இந்த இஸ்மவேலை பார்ப்பாப்ல, பையனை பார்ப்பாப்ல. அப்ப கஷ்டமா இருக்கு, எப்படி அனுப்பி விடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 14வது வசனமா வாசிங்க. ஆதியாகமம் 21:14. எடுத்து நல்லா கவனிங்க. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் 12, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பிள்ளையும் குறித்து சொல்லப்பட்டது. இப்போ நல்லா கவனிங்க, இவன் அனுப்பிவிட அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்கு கொஞ்சம் துக்கமா இருக்குது ஆபிரகாமுக்கு.
பையனாச்சு, மூத்த பையனாயிடுச்சு. எப்படி அனுப்பி விடுறது, எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஆபிரகாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செஞ்சிரு, அவனை அனுப்பி விட்டுரு அப்படிங்க. இப்போ நம்ம சில வேலைகள்ல, சில காரியத்துல, வீட்டுல சில காரியங்கள் முடிவெடுக்க தெரியாம இருக்கும் பாருங்க. என்ன செய்யறது முடிவெடுக்க தெரியாம இருக்கும். ஒரு குடும்ப காரியத்துல, ஒரு வேலை காரியத்துல, அல்லது ஏதாவது ஒரு சில காரியங்களை முடிவெடுக்க தெரியாது. ஆனா அந்த டயத்துல தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். இந்த யோசனையில் பெரியவர் நமக்கு யோசனையை தந்து முடிவெடுக்க வைக்கின்றார். அந்த ஆலோசனை தந்து இதை நீ இப்படி செய்ய அப்படிங்கிறார். அப்ப செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய தேவன், அவளை தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவன் அன்னையான தேவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்றது, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறோம். ஆனா இப்ப அவளை தள்ளி விட்டுட்டா, பிள்ளையை தள்ளி விட்டுட்டா அவர் நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. அவர் எப்போதும் நல்லவர் தான் பாருங்க. ஏன்னா அந்த அவர் அனுப்பியுள்ள தேவன் அல்ல. அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, அந்த அடுத்த வசனத்துல 21 இல்ல பாருங்க, அந்த அடுத்து கர்த்தர் சொல்றது 21:12 ஈசாக்கு நடத்த உன் சந்ததி விளங்கும் அப்படின்ட்டாரு. 13வது வசனத்துல பாருங்க, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் நான் என்ன செய்வேன், கர்த்தர் அப்படி சொல்லிட்டாரு பாருங்க. நீ தள்ளி நீ விட்டுருப்பான், அனுப்பி விட்டுருப்பான், வீட்டுக்குள்ளே எனக்கு பிரச்சனை பண்ணி இருக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே எனக்கு என்ன செய்ய வேண்டாம், சண்டை ஓடி இருக்க வேண்டாம், அதனால அனுப்பி விட்டு அப்படின்னு சொன்னேன் சொல்லி சொன்னாரு, அவனையும் நான் ஒரு ஜாதி ஆக்குவேன். இந்த ஆக நல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு கொண்டு போனேன், வாட்டர் கேன்ல கொண்டு போறாங்க, வனாந்தரத்துக்கு போறாங்க, தண்ணி வாட்டர் கேன்ல தண்ணி இல்லாம போயிடுச்சு. இல்லாம போனோடனே இந்த பிள்ளைக்கு தண்ணி கூட பிள்ளையே ரொம்ப தூரம் ஒரு செடிக்கு பக்கத்துல விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போயிட்டு இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி பிள்ளை சாகிறத பார்க்க கூடாது அங்க போய் அழுகுறாங்க. இந்த பிள்ளையும் அழுகுது. தேவன் இந்த சத்தத்தை கேட்டார். கேட்டுட்டு அவர் சொல்றாரு, ஆகாரே உனக்கு என்னாச்சு, ஏன் பயப்படுற, நான் இவனை என்ன செய்வேன், ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஒரு ஊற்றை காண்பித்தார், தண்ணியை குடிச்சாங்க. அப்புறம் அங்கே சில காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்புறம் அடுத்து அவன் நல்லா வளர்ந்தான். அந்த இஸ்மவேலுக்கு நல்ல பெண்ணெல்லாம் பக்கத்து நாட்டிலே அப்படி கிடைச்சிச்சு. அவனையும் கர்த்தர் சொன்னது மாதிரி பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்குற அந்த வனாந்திரம் போன்று இருக்கிற அரபிய நாடுகள் எல்லாம் இந்த ஆகாருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. தேவன் ஒரு காரியத்தை தள்ளிவிடு அப்படின்னு சொன்னா கூட அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் காப்பார் அப்படின்னு சொல்லி பாடுறோம் பாத்தீங்களா? வேதத்திலிருந்து நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய கேராரின் ராஜா, அவனுடைய சேனை தளபதி வராங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. 22வது வசனம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எப்படி வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஆட்கள் அப்படி வந்து சொல்றாங்க பாருங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்கள் அல்லது நம்முடைய சொந்தங்கள் அல்லது பக்கத்துடைய நாடுகள் நம்மளை பார்த்து சொல்லும், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் விளங்காதுன்னு சொன்னவங்க இப்போ நீ செய்கிற காரியத்தை என்ன செய்யும், வாய்க்கோப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சமாதானமாய் கர்த்தர் கொண்டு வருவார்கள். அதான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க பார்த்தாலும் சண்டை, பக்கத்து வீட்டுல இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆனா அதற்கு ஒரு அடையாளம் தான் இது. அந்த பக்கத்துல அந்த கேராரின் ராஜா அபிமெலேக்கு வந்து சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரையே சொல்லி செய்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தரால் நடத்தப்படுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரோ, தேவன் என்ன சொல்றாரோ அதையே செய்கிறபடினால் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கின்றார். ஆமென். இப்ப 22வது அதிகாரம் வேகமா போறேன். 22வது அதிகாரத்துல
ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார். ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிற, அதனால உன் புத்திரன் உன் சுதன் ரொம்ப அருமையா கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மகனை எனக்காக பலி செலுத்து, தகன பலியாக செலுத்துன்னு சொல்லி ஒரு மலையை காண்பிக்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்படி மலையை காண்பித்த பின்பாக அந்த மலைக்கு நேராக போறார். 22:1-4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி போகும்போது பலி செலுத்துறதுக்காக போறார். இப்போ மலைக்கு கீழே நிற்கிறார். வேலைக்காரங்கிட்ட வந்து அந்த 5வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாம் இங்க இருங்க, நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த மலைக்கு போயிட்டு அங்க போய் கடவுளை தொழுது கொண்டு நாங்க திரும்பி வருவோம் அப்படின்னா. சரி அப்படின்னு மேல போறாங்க, கட்டை எடுத்துட்டு போறாங்க, அந்த தீ பந்தத்தை எடுத்துட்டு போறாங்க. இப்ப மகன் கேட்கிறாரு, ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா கட்டை இருக்குது, தீ பந்தம் இருக்குது, ஆனா பலி செலுத்துவதற்கு உண்டான ஆட்டுக்குட்டி. அப்போ அவர் சொல்றாரு, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இப்போ அதே மாதிரி அவங்க போறாங்க, மேல போறாங்க, மலையில போய் பலிபடுத்துக்கு உண்டானது இந்த கல்லை அடுக்கி கட்டையை அடுக்கி அதுக்கு மேல ஈசாக்கை கட்டி அவன் கையை ஓங்கி அவனை வெட்ட போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்ட மேல கையை போடா. சோ அப்புறம் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கத்துல பார்த்த ஒரு வேலை முள்ள அங்க ஒரு ஆட்டு கடா சிக்கி இருக்குது. நீ இதை என்ன செய்ய, உன் மகனுக்கு பதிலாக பலி செலுத்து அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ அந்த ஆபிரகாம் விசுவாசமா எல்லாவற்றிலும் செயல்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் எப்படி செயல்பட்டார் அப்படின்னு சொன்னா, பேசும்போது சொல்றாரு, வேலைக்காரர்கிட்ட பேசும்போது மகன்கிட்ட பேசும்போது சொல்றாரு, விசுவாசமாய் பேசுகிறார், நாங்கள் திரும்பி வருவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த எல்லா சோதனையும் சாதனைக்கு எதுவாய் மாறும், ஆசீர்வாதத்துக்கு எதுவாய் மாறும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்க. ஹல்லேலூயா. எஸ் ஆமென். இவர் பேசுறார் பாருங்க, என்ன பேசுகிறார்? ஆமென். சோதனை நேரத்துல கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்படி பார்த்து இன்னைக்கு நம்ம உங்க வார்த்தையில வரக்கூடியது, உங்க வாயில வரக்கூடியது, விசுவாசத்தின் வார்த்தை வர வேண்டும், விசுவாசத்தின் செயல்கள் உண்டாயிருக்க வேண்டும். எஸ் ஹல்லேலூயா. சொந்த பேச்ச பேசாதபடிக்கு கர்த்தர் பேச சொல்லி தரக்கூடிய வார்த்தை நீங்கள் பேச வேண்டும். என்னை எவ்வளவு திட்டினாலும் ஒரு தாய் வந்து சொன்னாங்க வெள்ளிக்கிழமை, என் மகன் சொல்லுவான் அடிக்கும் போது, நீங்க எவ்வளவு நாள் அடிக்குமா, ஏன்னா இவங்க ஆர்எக்ஸ் போஸ்ட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு அடிச்சாலும் அடிக்குமா அப்படிமா. நான் உன்னை அடிக்கணும்னு அடிக்கலடா, நீ நல்லா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அடிக்கிறேன், ஆனா இப்ப சொல்றது பாத்தியா, அப்ப நான் இப்ப அடிக்க மாட்டேன் அப்படிவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி அல்ல, சில பேருக்கு எத்தனை அடி அடிச்சாலும் என்ன செய்யாது, அது உரைக்காது. கத்த உரைக்கிற மாதிரி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இனிமையா பேசுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அருமையா பேசுறாரு. உங்க சோதனை நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்க. அதுக்கு அடுத்து 15வது ஆமென் வசனத்துல இருந்து கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. 15வது அதிக வசனத்துல சீக்கிரமா கூப்பிட்டு, புத்திரன் என்றும் சுதன் என்றும் நீ பாராமல் இப்படி உங்களை அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, ஏசப்பாட்ட அப்படி கொடுத்துட்டீங்கன்னா எப்படி பாருங்களேன். இந்த சோதனை நேரத்துல இல்ல, நான் ஆண்டவருடைய வார்த்தை தான் பேசுவேன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் அன்புதான், அவர் கிருபை தான், அவர் சாந்தம் தான், அவர் தாழ்மை தான் எனக்குள்ள, அப்படித்தான் நான் வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா செயல்பட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 4 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இந்த சோதனை நேரத்துல நீங்க கவனமா இருக்கணும் பாருங்க. பிசாசு வந்து சோதிப்பான், அது அவன் வந்து தீமை செஞ்சு நம்ம விழத்தறதுக்காக. ஆனா இயேசு சோதிக்கிறார், தேவன் சோதிக்கிறார்னா அது ஒரு ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிற மாதிரி, ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி, ஒரு
காலேஜ்ல டெஸ்ட் வைக்கிற மாதிரி. ஏன்னா அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தேவனால் வருகிற சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை, நம்ம மாம்சத்தில் இருக்கிற சோதனை, இதை மூன்றை நீங்கள் கவனித்துக் கொண்டால் இப்போ நீங்க எல்லாவற்றிலும் சாதிக்கிறவங்களா மாறுவீங்க. கர்த்தர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, பெருகவே பெருக செய்வேன். மூன்றாவது, உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். நான்காவது, கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிவோமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படி செய்வோமா? எஸ், ஆமென். சோதிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடாது, அப்படியே மேல போயிட்டு கீழே விழக்கூடாது, அப்படி அடுத்தடுத்த நிலைக்கு மேல போயிட்டே இருக்கணும். கர்த்தர் என்னை சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் என்னை பேசினால் கூட நான் அவங்களை பேச மாட்டேன். ஏன்னா அவங்க வாசல்களை நான் சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த வீட்டுல போய் தான் சொல்லணும், இயேசு நல்லவர் அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து பேசுறாங்களோ அதே இடத்துல இருந்து நம்மள ஆஸ்வதிக்க முடியாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை குறித்து ரொம்ப விவரமா பேசலாம், ஆனா சமயம் கிடையாது, நேரம் கிடையாது. அதனால நான் வேகமா போதும் பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஆமென் கிரியைகளாக செயல்களாக இருக்கிறபடினா சோதனை வரும்போது கரெக்டா செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக செய்வார். ஆமென். சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்க செய்வார். ஃபோர்த் வேர்ட், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆமென் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? எஸ். நான் சொன்ன இந்த வசனங்கள்ல ரொம்ப காரியங்கள் உங்க மனசுல வைக்க முடியல அப்படி சொன்னாலும் சில காரியங்களை மனசுல வைங்க. சில வேலைகளை நல்லா இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், சில வார்த்தைகளை அப்படி பேச மாட்டோம். ஆனா சோதனை வரும்போது, சோதிக்க நேரிடும் போது அந்த டைத்துல அத்தனை ஆசீர்வாதத்தையும் நாமளே இழந்து போவதற்குள்ள வழியை நாமளே உண்டாக்குவது மாதிரி. சோ அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் புரிஞ்சுது, நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? எஸ். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. கிறிஸ்துவின் அன்பான வார்த்தையை நீங்க பேசுங்க. இயேசுவின் நல்ல செய்தி உங்களுக்குள்ள இருக்குது, அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிருக்காரு, இன்னும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதங்களும் பெருகணுமோ கர்த்தர் பெருக செய்வார். எந்த வாசல்களை நீங்க போய் மிதிக்க முடியலையோ, என் வாசல் படியை நீ மிதிக்காத அப்படின்னு சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வாசற்படியில மிதிக்கும்படியா கர்த்தர் செய்வார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள் கர்த்தர் இருந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். எஸ், நீங்க நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த சாரா 23வது அதிகாரத்துல 127 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அவங்க மரித்து போறாங்க. அவங்க அடக்க செய்கிறாங்க. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு கர்த்தர் அப்படித்தான் பூர்ண ஆயுசை, பூர்ண தீர்க்காயுசை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ எஸ். கர்த்தர் அதற்கு முன்பாக நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கேளுங்க, அந்த வார்த்தையை வாயில வைங்க, அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்க மூலமாய் பட்டணத்துக்கு, உங்க மூலமாய் கிராமத்திற்கு, உங்க மூலமாய் உங்களுடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதம் கடந்து செல்லும். சாபங்கள் நீங்க, இருள் நீங்க, கர்த்தரே அப்படி நடத்துவார். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க. சத்துருவின் வாசல்களை சுதந்திரிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில் நிறைவேறினது. சில வேளைகளில் தீர்மானம் எடுக்க தெரியாம இருக்கும்போது கர்த்தரை ஆலோசனை கொடுத்து சரியாய் நடத்தினீர். ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாதவர், விட்டு விலகாதவர், நேர்த்தியாய் நடத்தினீங்கப்பா. இங்க இருக்கிற எங்கள் சபையை, ஊழியத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீ தேசப்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.
காணிக்கைக்காக நம்ம ஆமென் கையில காணிக்கையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரைஸ் காட்.